पत्रवश्य कृपा सिंधुभ्यश्च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामी नाम। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नाम। नमस्ते सारस्वती गौरवाणी प्रचारिणी निर्विशेष पाश्चात्य। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பக்தர்கள் இன்பம் துன்பம் ரெண்டுமே எப்படி சமமாக எதிர்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக நமக்கு முந்தின ஆச்சாரியர்கள் ராஜ ரிஷிகள் ப்ளஸ் கோபியர்கள் இவங்கெல்லாம் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து பார்க்குறோம். அதே சமயம் எல்லா வைஷ்ணவர்களும் எல்லா பக்தர்களும் துன்பப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம பார்க்குறது பக்தர்கள்னால் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு பக்கம் தெரியும். இன்னொரு பக்கம் அவங்க துன்பப்படுறது எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம அந்த பக்கத்தை யாரும் அதிகமாக விரும்புறதில்லை, பார்க்குறதும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரோட தாய் தந்தையார் வசுதேவர் தேவகி. கிருஷ்ணர் பிறக்கும் போது வசுதேவரும் தேவகியும் எங்கே இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்க. சிறைச்சாலைன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கிற இடமா? கிடையாது. கஷ்டங்கள், கடினமான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய இடம். அதே சமயம் நம்ம பார்க்கலாம், தேவகிக்கு கிருஷ்ணர் எத்தனாவது குழந்தையாக பிறக்கிறார்? 8வது குழந்தையாக பிறந்தார். அதுக்கு முன்னால் 7 குழந்தைகள் என்னாச்சு? 7மே கொண்டுட்டாங்களா? 6 குழந்தைகளை கொண்டாங்க. 7வதா பலராமர் கருமாற்றம் செய்து போய் ரோகிணிக்கு குழந்தையாக பிறந்தார். தன்னோட குழந்தைகள் 6 குழந்தைகள் இறந்து போனால் எந்த தாயாக சந்தோஷமாக இருப்பாங்களா? கிடையாது. அப்போது கிருஷ்ணருக்கே அப்பா அம்மாவானாலும் அவங்களும் துன்பத்தை இங்கே அனுபவிக்க வேண்டியது இருக்குது. கிருஷ்ணர் இங்கே வரும்போது ஏதோ அப்படியே ஆகாயத்திலேருந்து பறந்து வந்துட்டு தன்னோட பக்தர்களையும் அதே போல் ஒரு தங்க ரதத்தில் அனுப்பி வச்சு பிரச்சாரம் பண்ணிவிட்டு அப்படியே தங்க ரதத்திலே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணலை. அவர் இந்த உலகம் துக்காலயங்கிறத பக்தர்களுக்கும் காமிக்கணும். அதே சமயம் தூய பக்தி அப்படிங்கிறது மூலிமா இந்த எல்லா துன்பத்தையும் எப்படி பொறுத்துக்கிறதுங்கிறதையும் காமிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணரே இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். நந்த மகாராஜர் ஸ்ரீமத் பாகவதத்தில் யசோதா, நந்த மகாராஜர் கிருஷ்ணரோட வளர்ப்பு தாய் தந்தையர், இவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கிருஷ்ணர் பிறந்த சின்ன 3 மாதம் குழந்தையாக இருக்கும் போது பூத்தனாவை அனுப்பிச்சி விட்டார்.
பூத்தனாவை அனுப்பிச்சி விட்டா வந்து சும்மா ஏதோ பூத்தனா வந்தாங்க கிருஷ்ணர் கொண்டுட்டார் அப்படி கிடையாது. எல்லாம் பிரஜைகளுக்கும் துன்பத்தையும் கொடுத்தாங்க. சகடாசுரன் வந்தான். இந்த மாதிரி கிருஷ்ணரை பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட தாய் தந்தையருக்கும் துன்பத்தை கொடுக்குறார். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுண்ட உலகத்தில் பல பிரச்சனைகளை மேற்கொள்கிறாங்க. இது போல் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா. மதுராவில் கிருஷ்ணர் பிறக்கிறார். மதுராவிலிருந்து எங்கே கொண்டுட்டு போகிறாங்க? கிருஷ்ணர் மதுராவிலிருந்து நந்த கோகுலத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. நந்த கோகுலத்தில் தான் வந்து கிருஷ்ணர் நந்த மகாராஜாவோட அரண்மனை இப்பவும் இருக்குது. நந்த கோகுலத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. நந்த கோகுலத்தில் இருந்து அதுக்கப்புறம் நந்த கோகுலத்துலேருந்து இன்னொரு இடம் கொண்டுட்டு போகிறாங்க. சரி, நந்த கிராமம் சம்திங் அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து விருந்தாவன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து அசுரர்களோட தொல்லைகள் அதிகமாக இருக்குது. கிருஷ்ணருக்கு ஏதோ பிரச்சனையாகிடுமா, கிருஷ்ணரை வந்து ஏதோ பண்ணிவிடுவாங்களோங்கிறதுக்காக நந்த மகாராஜர் ஒவ்வொரு இடமா மாற்றி விருந்தாவன் கூட்டிகிட்டு போகிறார் கடைசியாக. இது போல் வந்து கிருஷ்ணருக்கே தாய் தந்தையாக இருந்தாலும் இங்கே வரும்போது இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அதே சமயம் கோபியர்கள் அவங்களுக்கும் கிருஷ்ணர் பல துன்பத்தை கொடுத்தார். ஏன்னா கிருஷ்ணர் பாலலீலை எல்லாமே எங்கே பண்ணார்னா விருந்தாவனத்தில் தான் பண்ணார். ஹரே கிருஷ்ணா. விருந்தாவனத்தில் அவர் இருந்த ஒவ்வொரு நாளும் இந்த கோபியர்கள் ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கோபியர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் விருந்தாவனத்திலிருந்து துவாரகா போகும்போது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கலாம், கோபியர்கள் எல்லாம் நம்ம இதுக்கு மேலே உயிர் வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டாங்க கிருஷ்ணரை நினச்சி கிருஷ்ணரை நினச்சி அவங்க ஒவ்வொரு க்ஷணமும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. கிருஷ்ணர் திரும்ப வரவே மாட்டாரா, கிருஷ்ணர் வரல அப்படின்னா திரும்ப நம்ம இங்கே இருந்து என்ன பிரயோஜனம், இந்த சரீரத்தில் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற வேதனையை கோபியர்கள் அனுபவிச்சாங்க. நம்ம பார்க்கலாம், நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் பிரகலாதர் ஒரு 5 வயசு சிறுவனாக இருந்தாலும் எவ்வளோ துன்பத்துக்கு ஆளானார், எவ்வளோ கஷ்டப்பட்டார். இது போல் நம்ம எத்தனையோ வைஷ்ணவர்கள், எத்தனையோ பக்தர்கள் நம்ம சாஸ்திரங்களையும் பார்க்குறோம். இந்த மாதிரி துன்பப்படக்கூடிய விஷயங்கள். பஞ்ச பாண்டவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி நாம்களும் பலவிதமான துன்பத்துக்கு ஆளாகிருக்கோம். சில பேர்த்துக்கு பணம் இல்லை, சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லை, சில பேர்த்துக்கு வந்து வீடே இல்லை, ப்ளஸ் சில பேர்த்துக்கு நல்ல சாப்பாடு இல்லை. இதே போல் பக்தர்கள் நிறையா விதமான பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தட்டில் சாப்பிட்றாங்க, அவ்வளோ காசு இருக்குது. தினமும் வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவோடு சாப்பிட்றாங்க, பணம் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அன்றாட வாழ்க்கைக்கு கூட தேவைக்கு கூட எவ்வளோ பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி பக்தர்கள் பலவிதமான கஷ்டங்களில் இருக்காங்க. இருந்தாலும் எல்லா பக்தர்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணரை தவிர அவங்களுக்கு வேறு யாருமே உதவியாளர் கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. கிருஷ்ணர் சொல்கிறார்,
எல்லாத்தையும் நானே வந்து பராமரிக்கிறேன், நானே வந்து எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். போக்தாரா யக்ய தபசா சர்வலோகம் மகேஸ்வரம். சுக்ருதம், சுக்ருதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்னு அர்த்தம். சுக்ருதம், சுக்ருதம் சர்வபூதானம். சர்வபூதானம், சர்வ அப்படின்னா எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சுக்ருத்தன், நான் மட்டுமே சுக்ருத்தன்னு சொல்கிறேன். சுக்ருத பூதானம் ஐக்கிய தபசம் எல்லாத்தோடைய போக்தாரம். போக்தா அப்படின்னா என்ன? நானே எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். ஐக்கிய தபசம் எல்லா விதமான யாகம் யஜ்யங்கள் எல்லாம் எந்த உலகத்தில் என்னென்ன படைக்கப்படுதோ எல்லாத்துக்குமே நானே யஜ்யம், எல்லா யஜ்யத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். சுக்ருதம் சர்வபூதானம், எல்லாத்தோடைய உற்ற நண்பன் நான் தான் சொல்கிறார். எப்படி? எல்லாத்துக்கும் எல்லா நண்பர்களும் எப்போவுமே கூட இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ நம்ம கூட ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு, நம்ம உடலை விட்டதுக்கு அப்புறம் ஒரு கூடைய உடலை விட போகிறாரா, வரப்போகிறாரா? கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போவுமே அவர் கூடையே வரார். பரமாத்மாவா எப்போவுமே அவர் கூடையே இருந்துருக்கார். நம்ம எங்கே போனாலும் சரி, இவன் ஒரு மலத்தில் இருக்கிற புழுவாக இருக்கும் போது கூட பரமாத்மாவை அங்கேயும் வசிக்கிறார் சொல்லப்படுது. சுக்ருத சர்வபூதானம், சர்வலோகம் மகேஸ்வரன், எல்லா லோகங்களுக்கும் நான் தான் ஈஸ்வரன், எல்லா மகா ஈஸ்வரன். ஈஸ்வரா அப்படின்னா சிவபெருமானையும் குறிக்கும், பிரம்மாவையும் வந்து ஈஸ்வரன் குறிக்கும், கிருஷ்ணரையும் குறிக்கும். அதனால் மகேஸ்வர, மகா எல்லாத்துக்கும் உயர்ந்த ஈஸ்வரனா அப்படின்னு சொல்கிறார். மகா அப்படின்னா ரொம்ப பெருசு, உயர்ந்ததுன்னா இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் மகேஸ்வரன் அப்படின்றதே கிருஷ்ணன் சொல்கிறார். அதனால் எங்கே போனாலும் ஒரு ஜீவன் எல்லாத்துக்கும் அவர் மட்டுமே அடைக்கலம் ஆவார். அவரை தவிர இந்த உலகத்தில், இந்த உலகம் மட்டும் கிடையாது, எந்த லோகங்களுக்கு போனாலும் வேறு அடைக்கலம் யாரும் கிடையாது. இப்போது ஆச்சாரியர்கள் பக்தர்கள் எப்படி இந்த துன்பமான நிலையை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தவங்களுக்கு தெரியும். பாகவதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணரோட முழு ரூபங்கள் விராட்ட ரூபான்னு சொல்லப்படுது. விராட்ட ரூபானா இந்த பிரபஞ்சங்களாக வந்து அவர் விரிஞ்சு இருக்கார் அப்படிங்கிறது விராட்ட ரூபன்னு சொல்லப்படுது. அவருடைய மொத்த உடலும் எப்படி இந்த உலகத்தில் பரவி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது காண்டத்தில் சுகதேவ கோஸ்வாமி விளக்குறார். கிருஷ்ணருடைய இந்த கை அது வந்து ஓடுற நதிக்கு ஒப்பிடப்படுது. அதுபோல் அவருடைய நாக்கு வேதங்களுக்கு ஒப்பிடப்படுது. அவரோட கண்ணு, ஒரு கண்ணு சூரியனாகவும் ஒரு கண்ணு சந்திரனாகவும் ஒப்பிடப்படுது. அவரோட முடி ரோமங்கள் எல்லாமே பெரிய பெரிய மலைகளுக்கு, மரங்களுக்கு ஒப்பிடப்படுது. இந்த மாதிரி கிருஷ்ணரோட ரூபங்களை ஒவ்வொன்றா வர்ணிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவானுடைய முதுகுப்புறம் துன்பமாகவும் அறியாமையும், பகவானுடைய முன்புறம் வந்து இன்பமாகவும் சொல்லப்படுது. ரெண்டுமே அப்போது கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. அதனால் பக்தர்கள் இன்பம் கிடைச்சாலும் சரி, துன்பத்தை அனுபவித்தாலும் ரெண்டுமே என்ன பார்க்குறாங்க? கிருஷ்ணரையே பார்க்குறாங்க. துன்பம் வந்தாலும் அவரே தான், இன்பம் வரும்போதும் அவர் தான். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. கோபியர்கள் ஒரு முறை
ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்படுது. ஒரு முறை கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். எல்லா கோபியர்களும் எப்போவுமே இரவு நேரத்தில், பொழுது போன நேரத்தில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பார். புல்லாங்குழல் வாசிக்கும் போது எல்லா கோபியர்களும் காட்டுக்கு போயிடுவாங்க. பகவான் அங்கே ரெகுலர் தொடர்ந்து தினமும் ராசலீலை புரிவார். இன்றைக்கும் விருந்தாவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது, கோபித்தலா. இந்த கோபித்தலாங்கிறது அங்கே வந்து கிருஷ்ணர் போய் இப்போ 5000 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இன்னும் அவர் லீலை புரிஞ்ச இடம். அந்த இடத்த வந்து இன்னும் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான செடிகள் இருக்குது. அந்த செடிகள் 5000 வருஷமாக இன்னும் அந்த செடிகள் அப்படியே இருக்குது. அந்த செடிகளே பார்த்திங்கன்னா பல கோணத்தில் வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கும். அது எல்லாமே கோபியர்களாக சொல்லப்படுது. சாயங்காலம் இருளுக்கு பொழுது போனதுக்கப்புறம் அந்த செடிகள் எல்லாருமே கோபியர்களாக மாறுறதாகவும் இப்போவும் அங்கே தினமும் கிருஷ்ணர் ராசலீலை புரியறதாகவும் சொல்லப்படுது. அங்கே சாயங்காலம் இருளுக்கு அப்புறம் அங்கே ஒரு குரங்கு கூட அங்கே வந்து உள்ள பெரிய தோட்டம் பல ஏக்கர் கணக்கில் இருக்குது. அந்த ஏக்கர் கணக்கான காட்டில் ஃபுல்லாக வந்து அந்த செடி தான், அந்த வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய செடிகள் தான். அந்த செடிகள் தினமும் நைட்டு கோபியர்களாக மாறுறாங்க. இதை வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியறதில்லை. ஏன் அப்படின்னா கேட் இருக்கும், கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக காம்பவுண்டு சேவருக்கு வேலி இருக்குது, அதுலேயும் உள்ளே யாரும் வர முடியாது. இருந்தாலும் தினசரி வந்து அங்கே உள்ள ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தாம்பூலம், துணி, புடவைகள், வளையல், குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு வருவாங்க. பால், பகவான் ராசலீலைக்கு என்னென்ன தேவையோ அங்கே வச்சுட்டு வர்றதாகவும், திரும்ப மறுநாள் காலையில் போகும்போது அது எல்லாமே பயன்படுத்திடுறதாகவும் சொல்லப்படுது. அங்கே சாயங்காலம் இருளுக்கு அப்புறம் குரங்கு கூட, எல்லா குரங்கும் அந்த இதிலேருந்து எல்லாம் வெளியில் வரதா சொல்லப்படுது. மீறி யாராவது பார்க்கணுன்னு நினச்சாங்க அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் நம்ம விருந்தாவன் போனோம் அப்படின்னா அங்கே இந்த இடத்தையும் பார்க்க முடியும். இல்லை பகலில் யார் வேணாலும் போய் சுற்றி பார்க்கலாம். ஆனால் சாயங்காலத்துக்கு அப்புறம் அது முழுக்க முழுக்க பூட்டப்படுது. இது போல் வந்து கோபியர்கள் எல்லாமே ஒரு நாள் பகவானோட புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் விருந்தாவன் வராங்க. கோவர்தன், அதாவது பகவானோட ராசலீலை புரியறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் எல்லாமே ஒரு குடும்ப பெண்கள் பொழுது போனால் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. நீங்கள்லாம் வர்றது நாகரிகம் கிடையாது. அதனால் நீங்கள் திரும்ப உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட பலவிதமான வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு வாதம் என்ன அப்படின்னா, ஆதி புருஷர் எல்லாத்துக்கும், எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் புருஷர். ஒரு கணவன் இருக்க இடத்துக்கு தான் மனைவி இயற்கையாக பொழுது போனதுக்கப்புறம் வருவாங்க. அதனால் அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் என்ன விதவாதம் இருக்குது, என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு கிருஷ்ணன் சொல்கிறார், நீங்கள் எல்லாமே ஒரு கன்னி பெண்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இப்படி பலவிதமான வாதங்களை முன் வைக்கிறாங்க. இதில் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலமான அனுபவிப்பாளர். கிருஷ்ணரே எல்லாத்துக்கும் உற்ற புருஷர் அப்படிங்கிறது தான் முக்கியமான மையமான கருத்து. அதனால் எல்லா கோபியர்களும் கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போது துவாரகா போகிறார். துவாரகா போகும்போது அவங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்கள், தீராத துயரங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுது. இது எல்லாமே நம்ம மாதிரி ஒரு பௌதிகமான ஒரு துன்பங்கள் கிடையாது. அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பொதுவாக இங்கேருந்து நம்ம சின்ன ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, கணவன் வந்து எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்தாருன்னா கணவனுக்கும் ஒரு மனைவிக்கு எவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். எந்த நிமிஷம் வந்து நம்ம எந்த க்ஷணம் அவங்கள பார்ப்போங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா?
எப்போ வருவார் எப்போ வருவார், வருஷக்கணக்கில் பிரிஞ்சு இருப்பாங்க. நாளைக்கு வராருன்ட்டா ஒரு 10ஆம் தேதி வரார் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார் அப்படின்னா அந்த நாள் 10 நாள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? வருஷக்கணக்கில் பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனால் அந்த 10 நாள் அவங்களுக்கு போகவே போகாது, சீக்கிரம் போகவே போகாது. சரி, நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தவங்க உண்மையான அனுபவிச்சிருந்தாங்களோ அவங்கள சொல்லிட்டு இருக்கேன். பட்டு வரானா அப்படிங்கிறவங்க கூட இருக்கலாம். பொதுவாக வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். அந்த 10 நாள் அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒவ்வொரு நாளாக தெரியும். இந்த மாதிரி கோபியர்கள் கிருஷ்ணரை திரும்ப நம்ம பார்க்க மாட்டோமா, கிருஷ்ணர் திரும்ப இங்கே வரவே மாட்டாரா அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உருகுறாங்க, ரொம்ப கவலைக்குள்ள ஒரு வேதனை அடைகிறாங்க. பட் நம்மளுடைய கஷ்டம் வேறு. நம்ம அந்த உயர்ந்த பக்தி தளத்துக்கு போகாத காரணத்தினால நம்மளோட கஷ்டம் துன்பம் எல்லாமே எதை வச்சிருக்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துன்பம் இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தில் மாட்டின்னு இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு முதுகு வலி, ஒருத்தவங்களுக்கு மூட்டு வலி, ஒருத்தவங்களுக்கு கையை வலி, ஒருத்தவங்களுக்கு வயிற்று வலி, ஒருத்தவங்களுக்கு தலைவலி, ஒருத்தவங்களுக்கு பண வலி, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, சொந்த வீட்டிலே பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் கடைசியில் வந்து நம்ம மனசு நமக்கே பிரச்சனை, பல பிரச்சனையை கொடுக்குது. நம்ம உடல் நமக்கு பல பிரச்சனைகள் கொடுக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம அடிக்கிட்டே இருக்கலாம். பட் உயர்ந்த பக்தர்களுடைய பிரச்சனை இந்த மாதிரி கிடையாது. இவங்க இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம கிருஷ்ணரோடைய நித்தியமான அம்சம். எல்லா ஜீவரையும் கிருஷ்ணர் பராமரிச்சுட்டு இருக்கார். அவரோட அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த ஒரு துயரமோ சுகமோ கிடைக்க போவதில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லுது, கிருஷ்ணருடைய பின்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்களுக்கு அதுதான் மூலாதாரம், மூல படைப்பு. ஒவ்வொரு பொருள்லேருந்து ஒரு விதை வருது இல்லைங்களா? ஒரு விதையிலேருந்து தான் இன்னொரு பொருள் விளையுது. அந்த மாதிரி பகவானுடைய பின்புறம் அறியாமை இருள் தான் வந்து நமக்கு துன்பமாக அமையுது. சந்தோஷங்கிறது பகவானோட முன்புறம். அதனால் வந்து எந்த பக்தர்களுக்கும் அதை நினச்சி அவங்களுடைய உடல் சுகத்தை பற்றியோ இந்த சமுதாயத்தை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மீன் அவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன, கிருஷ்ணரை நான் எப்போ போய் அடையணும், கிருஷ்ணரை நான் கிருஷ்ணரை வந்து சந்திக்க போகிறேன், கிருஷ்ணர் இல்லாமல் ஒரு க்ஷணமும் எனக்கு வீணாயின்ட்டுருக்கு. சாதாரண குடும்பம் ஒரு பெண்மணி அப்படி தானே இருப்பாங்க. கணவன் வராருன்னு தெரிஞ்சால் எப்போ வருவார்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பக்தர்கள் ஒவ்வொரு க்ஷணமும் கிருஷ்ணரை நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம வந்து அவரை பார்க்க போகிறோம், இதுதான் அவங்களுக்கு கஷ்டம். உயர்ந்த நிலையில் இருக்க பக்தர்கள் அவங்களுக்கு துயரம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாத இருக்கிற ஒவ்வொரு க்ஷணம்தான் அவங்களுக்கு பிரச்சனையே. பகவானோட சேவையிலிருந்து நமக்கு ஒரு நிமிஷம் வெளியில் போகிறோம் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. கோபியர்கள் பிரம்மாவை வந்து சபிக்கிறாங்க. எதுக்காக சபிச்சாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பிரம்மா அவரோட படைப்பை நினச்சி, பிரம்மா வந்து நம்மளெல்லாம் படைச்சிருக்கார், ஆனால் பக்குவமாக படைக்காமல் விட்டுட்டார். ஏன் அப்படின்னா இந்த கண் சிமிட்டல் இருக்கு இல்லையா, அப்பப்போ சிமிட்டுறோம் இல்லையா, நம்மளே பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்பப்போ கண்ணை சிமிட்டிகிட்டு இருப்போம். அந்த சிமிட்டுற நேரம் கூட கிருஷ்ணரை பார்க்காம இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும், இது என்ன ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் கோபியர்களோட பாவம்.
வச்சுருக்கேன். அந்த கண் சிமிட்டுற நேரம் கூட அந்த க்ஷணம் கூட கிடையாது. அந்த நேரம் கூட வீணாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பிரம்மாவை வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி நம்மளோட உணர்வுகள், நம்மளோட செயல்கள் அந்த தளத்துக்கு போகணும். அப்போ தான் நம்மளால் இந்த உடல் சார்ந்த துக்கங்கள்லேருந்து வெளியில் வர முடியும், இந்த உடல் சார்ந்த உணர்வுகள்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லை அப்படின்னா நம்ம எப்போவுமே இந்த சிந்தனைகள் இருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. இந்த பௌதிகமான இந்த சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய துன்பம், துக்கம், அதுக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது. எப்போ கிருஷ்ணரை வந்து முழுமையாக நம்ம எண்ணின்னு இருக்கோமோ, எப்போ கிருஷ்ணரை ஒவ்வொரு க்ஷணமும் எப்போ கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த நாள் வரைக்கும் நமக்கு இந்த உடல் துக்கம்தான், இந்த உடல் சார்ந்த விஷயங்களும் நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். இதிலிருந்து எப்போவுமே விடுதலை கிடைக்காது. சில சமயங்களில் நம்ம பார்க்கலாம், மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்க கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இயக்கமே இருக்குது, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இயக்கம் இருக்குது, எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. கஷ்டம் வரும்போது சிரிங்க, சந்தோஷமாக இருந்தாலும் சிரிங்க, என்ன பேசினாலும் நீங்கள் சிரிங்க. கவர்மெண்ட்டால் ஒரு அத்ரைஸ் ஒரு ட்ரஸ்ட்டே இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நடிக்க கற்றுக்கணும். நிறைய நமக்கு பார்க்கலாம், நம்ம வீட்லேயும் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வரும்போது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் சைலண்டாக இரு. வெளியில் வந்து நம்ம குடும்ப சண்டையெல்லாம் வெளியில் போய் காமிச்சிக்க வேண்டாம். நம்ம எப்பயுமே ஒரு ஆக்ஷன் பண்ணணும், நடிக்க கற்றுக்கணும். நான் முதல்ல இந்த இஸ்கான் இந்த இயக்கத்துக்கு நான் கோயிலுக்கு வந்தப்போ, குறுகிய காலம் கோயில் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாக சேரணுன்னு ஒரு ஆசை, கூப்பிட்டாங்க, நானும் போனேன். இப்போது ஒரு கொஞ்ச நாளில் என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாம் பக்தர்கள் கணவன் மனைவியோட குழந்தைகளோட சந்தோஷமாக வராங்க, சந்தோஷமாக போகிறாங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாருமே வராங்க, எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. நாம் மட்டும் ஏன் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம மட்டும் ஏன் வந்து இவ்வளோ வேலை செய்யணும்? அவங்களும் பக்தர்கள் தான், அவங்களும் பக்தி பண்ணுறாங்க. அதனால் நாம் ஏன் இங்கே ஆசிரமம் பிரம்மச்சாரி, நமக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது, ஜஸ்ட்டு எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட்டு நடிச்சுக்கிட்டு வராங்க. அட்லீஸ்ட் கோயிலையா போய் அடிச்சிக்காமல் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய கோயிலுக்கு வரும்போதே டீலிங். அப்படியே ஒரு சின்ன பக்தர்களை கூப்பிட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா, எல்லாம் நல்லா போயின்னு இருக்கா அப்படின்னா உடனே 2 பேரும் இவன் எப்போவுமே திறந்த மாட்டான் ப்ரோ, இப்படி தான் இவங்க எப்போவுமே இந்த பிரச்சனை தான், என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் கேள்விக்கு விட்டா அங்கேயே அடிச்சுக்குவோம். இதுதான் நம்மளோட நிலைமை. இதுக்கோட காரணம் என்ன? ஜஸ்ட்டு நான் அனுபவிக்கணும், நானே அனுபவிப்பாளர், எல்லாத்துக்கும் மூலமாக நான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய உணர்வுகள் இந்த செயலில் இருக்க வரைக்கும், இந்த உணர்வு இருக்க வரைக்கும் அங்கே பிரச்சனை இருக்கும். நம்ம பார்க்கலாம், குடும்பத்தில் நம்ம வந்து ஒரு அனந்தமிங்களே நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியல இல்லையா? சொத்து பிரச்சனை, காசு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பல பிரச்சனை இருக்குது. ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பிரம்மச்சாரிங்க எல்லோரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அப்போது எப்படி இருக்கும்? தினமும் அங்கே என்ன நடக்கணும்? யோசனை பண்ணி பாருங்கள். தினமும் குண்டா சட்டி பறக்கணும் இல்லையா? அடிச்சுக்கணும், உதச்சிக்கணும். நீ எப்பட்றா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால் சாப்பிட்லாம், நான் தாண்டா உனக்கு முன்னால் வந்தவன், உன்னோட நான் சீனியர்,
உன்னை விட எனக்கு தான் அனுபவம் இருக்குது, நான் சொல்கிற வேலை தான் நீ கேட்கணும், நான் சும்மா கால் மேலே கால் போட்டு கூட உட்காந்துருப்பேன், நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்டுக்கக்கூடாது. இப்படி தானே எல்லா இடத்துலையும் நடக்கும். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாத்துலையும், வேலைக்கு போகிற இடத்துல கூட அதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஆசிரமங்கிறது அங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் எல்லாத்தோடைய நோக்கமும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அங்கே கிருஷ்ணரை மையமாக வச்சு அங்கே எல்லா விதமான செயல்பாடும் நடந்துட்டுருக்கு. அதனால் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது கிடையாது. எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே நான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும். ஒவ்வொரு வேலையும் நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செய்கிற எல்லா வேலையிலையுமே நம்ம அந்த உணர்வில் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்னோட பேச்சு, என்னுடைய வார்த்தை இதுதான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற உணர்வில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் இயற்கையாக வந்துருக்கு. அங்கே பிரச்சனைன்னு வரும்போது என்ன, நிம்மதி போயிடும். நிம்மதி இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், உடல் உபாதி வரும். இந்த உடல் கூட ஒழுங்காக இருக்காது, நோய்கள் வரும். அதனால் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக ஆத்மாக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு பக்தர்னா, ஒரு வைஷ்ணவர்னா எப்படி இருக்கணுங்கிற அந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்கள்லாம் அவங்களுக்கு பெருசே கிடையாது. கிருஷ்ணரோட விருப்பம், அவர் என்ன கொடுக்குன்னு நினச்சாருன்னா கொடுக்கணும். என்ன ராஜபோக ராஜ மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சாருனாலும் அவர் இஷ்டம், கொடுக்கட்டும். இல்லை எனக்கு பலவிதமான சோதனைகளை கொடுக்குறாரு, பலவிதமான வேதனைகளையும் கொடுக்குறாரு அப்படின்னாலும் கொடுத்துட்டு போட்டோம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நாம் ஏதாவது தேர்ந்தெடுக்கிறோமா? நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? யார் அப்பா, யார் அம்மா, யார் உன்னோட சகோதரர், யார் உன்னோட சகோதரி, எந்த விதமான குடும்பம் உனக்கு வேணும், அப்படி யாராவது நமக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க? நமக்கு யாராவது கேட்டிருக்காங்களா? கிடையாது. நம்மளுடைய செய்கிற பாவம் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கட்டாயப்படுத்தப்படுது. இந்த தான் குடும்பப்பா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உனக்கு, இவ்வளோதான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி முடிவானது. கொஞ்சோண்டு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறினோம்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் ஜஸ்ட், இது எல்லாமே நமக்கு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோதான். ஏற்கனவே இதெல்லாம் ஒரு முடிவு செய்யப்பட்ட விஷயம். ஒவ்வொரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் முதல் கொண்டு ஒவ்வொரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ப துன்பம் எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நமக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயம். நம்ம என்னைக்காவது நம்ம துக்கம் கொடுங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுங்கன்னு நம்ம எதாவது வேண்டிகிட்டு இருக்கோமா? ஐயோ எங்கே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரலையே. காலையில் எழுந்தவுடனே நம்ம கோயிலுக்கு முன்னால் போயிட்டு வேண்டுறோமா? காலையில் எழுந்தவுடனே நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமா? அப்பா கிருஷ்ணா இன்னைக்காவது எனக்கு கஷ்டத்தை கொடு அப்படின்னு நம்ம வேண்டுறோமா? கிடையாது. யாருமே அதை நினைக்கிறது கிடையாது. இருந்தாலும் நமக்கு தேடி வருது. எப்படி வந்துருக்கு? ஏற்கனவே இதெல்லாம் முடிவு செய்யப்பட்ட விஷயம், ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட விஷயம். இதுதான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல தான் சந்தோஷமும். உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தையும் யாராலையும் நிறுத்த முடியாது. என்ன கிடைக்குமோ அவ்வளோதான். அப்போது இதுக்கான முக்கியத்துவங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும். தினசரி நம்ம செய்கிற வேலை அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கவே கூடாது. நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளோட செயல்பாடுகள், இது எல்லாமே எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, கிருஷ்ணருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், இன்றைக்கி என்ன கிருஷ்ணருக்காக செய்கிறது, இப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வளர்த்து கற்றுக்கணும். நம்ம அந்த மாதிரி உணர்வுகளை வளர்த்துக்கணும். எப்படி இது சாத்தியம்? நம்ம எல்லாம் குடும்பஸ்தர்கள், குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு காசு தேவை இருக்குது, வீடு தேவை இருக்குது, பொருளாதார முன்னேற்ற தேவை இருக்குது, நமக்கு எல்லாமே இருக்கு. நான் ஒன்றும் பிரம்மச்சாரி இல்லையே, நான் குடும்பஸ்தந்தான். எப்படி இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என்னோட கர்மாவுக்கு எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் மேலே கால் போட்டு படுத்துருக்கலாமா? என்ன கிடைக்குமோ கிடைக்கும் அப்படின்னா கட்டில் மேலே போட்டு நான் தினமும் படுத்து தூங்கிட்டு இருந்தா
வீட்டில் வந்து கொட்டிடுமா? கிடையாது. இதுக்கு தான் கிருஷ்ணர் ஞானத்தை கொடுக்குறார், புத்தியை கொடுக்குறார். இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும். இது கர்ம விதி. அதுவும் ஒரு கர்மா தான். நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். அது கர்ம விதி. ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கிருஷ்ணருக்காக செய்யணும். எப்போ நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கோமோ அப்போ எல்லா விதமான செயல்களையும் கிருஷ்ண சிந்தனையில் நம்ம செய்ய கற்றுக்கணும். நம்ம தினசரி சாப்பிடணும், சமைக்கும் போது கிருஷ்ணருக்கு என்ன விருப்பப்படுற, கிருஷ்ணர் என்ன விரும்புவார் அப்படின்றத சமைக்க கற்றுக்கணும். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கான அர்ப்பணங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நம்ம தினசரி எழுந்து நம்ம வந்து குளிக்கிறோம், சுத்தப்படுத்திக்கிறோம், வீட்டை சுத்தப்படுத்திக்கிறோம், தூய்மைப்படுத்திக்கிறோம். எதுக்காக? கிருஷ்ணருடைய வீடு, கிருஷ்ணர் இருக்கிற இடம், இங்கே எப்போவுமே தூய்மையாக இருக்கணும். இந்த சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும். அப்போது அங்கே கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வையும் பார்க்குறார், ஒவ்வொருத்தவங்களோட சிந்தனையிலையும் இருக்கார். எப்படி வந்து ஒவ்வொரு ஜீவனும் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு கொடுக்கப்பட்டதுன்னா இந்த உணர்வுக்கு மூலம் வந்து கிருஷ்ணர் தான். நம்ம சிந்திக்கக்கூடிய திறன், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய தேவையில்லை, எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மூலம். அப்போ நான் செய்கிற தப்புக்கும் அவர் தானே மூலம். இப்போ ஏன் நடக்குது தப்புன்னா அப்போ வந்து ஏன் அவர் விடுறார் அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு 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 சிறைச்சாலையில் ஒரு கைதி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணர் விருப்பப்படுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கைதி மாதிரி நம்மளை வழி நடத்தணும்னு நினைக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் சுதந்திரம் கொடுக்குறார். அன்போடையும் போன முறை பார்த்தோம் இல்லையா, அன்போடையும் பக்தியோடையும் யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த பக்தியை அவர் ஏற்றுக்கிறார். அந்த விதமான சந்தோஷத்தை அவர் பார்க்குறார். நம்மளோட உணர்வில் எப்பவுமே கிருஷ்ண சிந்தனையை பார்க்குறார். யார் ஒருத்தவங்க அந்த மாதிரி சிந்தனையோடு செயல்படுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறார். அவங்கள சந்தோஷமாக அவர் வச்சுக்கிறார். அவங்க உடல் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் சரி, பொருளாதாரமான விதத்துலையும் சரி, எந்த விதமான துன்பத்தில் இருந்தால் கூட அந்த நபரால் தெளிவாக அவங்களுடைய நோக்கம், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்காகவோ இல்லை உடல் வலிமைக்காகவோ பணம் காசு இல்லைங்கிறதுக்காகவோ துக்கப்பட போகிறவர்கள் கிடையாது. அவங்க பக்தர்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க என்றைக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தெரியும், எனக்கு இன்பம் கிடைச்சாலும் சரி, துன்பம் கிடைச்சாலும் ரெண்டுமே என்னோட பாவ விளைவினால் கிடைக்கும். இதை தான் கிருஷ்ணர் விரும்புகிறாருனாலும் பரவாயில்லை. கிருஷ்ணர் எனக்கு எவ்வளோ துன்பத்தை வேணாலும் கொடுக்கட்டும், அதை பற்றின எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்னுடைய கடமை கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியது. என்னுடைய வேலை அவருக்கு, அவரோட சந்தோஷத்துக்காக நான் வந்து செயல்படணும். அந்த மாதிரி ஒரு பக்தரை அவர் எப்போவுமே கவலைப்படுறதே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் அந்த பக்தர் வந்து எதுக்காக துன்பப்படுறதே கிடையாது. அவர் துன்பங்கிறது அவருக்கு வந்து தெரியாது. அவரோட துன்பம் எல்லாமே எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது, இதுதான் சிந்தனை. மித்தவங்களையும் எப்படி அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துறது, எப்படி எல்லாத்தையும் பக்தி மார்க்கத்துக்கு கொண்டுடுவார். அவரோட துன்பம் அந்த மாதிரி தான் தோணும். பரதுக்க துக்கி, இந்த உலகத்தில் எல்லாரும் துன்பப்பட்டு இருக்காங்களே, நாம் யார், நாம் எங்கேருந்து வந்திருக்கோம், நம்மளோட சூழ்நிலை என்ன, ஏன் இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த உணர்வு இல்லாமல் வெறுமனே இந்த சரீரத்துக்கு இது ஒரு, இந்த சரீரம் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்ததே ஒரு துன்பம்தான் இல்லையா. இந்த சரீரம் நமக்கு கிடைச்சதே ஒரு தண்டனை தான். இதை வந்து ஒன்றும் பெரிய ஒரு பொக்கிஷன்லாம் நமக்கு கொடுக்கப்பட கிடையாது. இந்த சரீரம் கிடைச்சதே நமக்கு வந்து தண்டனை தான். இப்போது ஜெயில் கைதிக்கு உடை கொடுப்பாங்கல்ல, எதுக்காக கொடுப்பாங்க? அவர் ஜெயில் கைதிங்கிறதுக்காக அவர் ஒரு
ஐடென்டிஃபிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடை கொடுப்பாங்க, நம்பர் போட்டு கொடுப்பாங்க. சரி, அதே போல் தான் நம்மளும் 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. இதெல்லாம் மனிதங்கிற நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கப்பட்டு, ஜீவாத்மா ஒரு நபர் இருக்கார். ஜெயிலில் கைதிக்கு ஒரு உடலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதானே தவிர இந்த உடல் நாம் இல்லை. ஜெயிலில் ஒரு கைதிக்கு வந்து நம்ம உடை கொடுத்தோன்னா இந்த உடை தான் அவருடைய ஐடென்டிட்டி இல்லையா. ஜஸ்ட் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த நம்பர். அதே போல் தான் நமக்கு ஜெயிச்ச ஒரு மனிதர், இவர் இது நாய், இது பூனை, இது கழுதை, இது குரங்கு அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான். 84 லட்சம் வெரைட்டியில் ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கு. அதே போல் தான் இதுவும் மனிதங்கிற ஒரு நம்பர், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சிக்கிறது கஷ்டம். இந்த நாயால் வந்து ஏற்றுக்க முடியவே முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து சிந்தனை கிடையாது, ஞானம் கிடையாது, கேள்வி ஞானங்கிறதே கிடையாது, சாஸ்திர அறிவுங்கிறதே அதால் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஆனால் மனிதன்கிற அந்த நபருக்கு மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும். 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு இருக்காங்க. இதில் நான் ஒரு மனிதன்ற உடலில் எனக்கு இப்போது இங்கே மாட்டின்னு இருக்கேன். இதிலிருந்து எப்படி விடுதலை அடையுது? இந்த ஜெயிலில் இருந்து எப்படி ஒருத்தர் வெளியில் வரணும்னு சிந்திக்கணும். அவர் ஜெயிலில் இருக்க நபர் அந்த உடலோட அந்த கொடுக்கப்பட்ட சட்டையோடையே அவர் அடையாளம் படுத்திக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இது ஒரு அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டதை தவிர அவரே அதுக்குள்ளே அப்படியே ஐக்கியமாக எடுக்கக்கூடாது. நான் ஒரு கைதி, எனக்கு இந்த நம்பர் மனிதன், நான் ஒரு மனிதன், இது வந்து அவரோட அடையாளம் கிடையாது. 80ஆம் நம்பர் அப்படின்னா உடனே நான் தான் சார் அப்படின்னு கை தூக்குவாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து யாருப்பா, நான் ஒரு மனிதன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு ஆப்பிரிக்கன், இதையெல்லாம் ஜஸ்ட்டு 80ஆம் நம்பர் உடனே கை, அந்த மாதிரி தான் இதெல்லாம். நாம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒரு நபர், நம்ம ஒரு ஜீவாத்மா. ஜீவாத்மாவோட வேலை என்னங்கிறத சிந்திக்கணும். ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு ஜெயிலில் நமக்கு கொடுத்த வேலை தான், அவ்வளோதான், இதுதான் வேலை. தினமும் காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், வேலையை பார்க்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து படுத்து தூங்கணும், திரும்ப மறுநாள் காலையில் அப்படியே எழுந்திரிக்கணும். இது வந்து நம்மளுடைய அடையாளம் கிடையாது. ஒரு ஜீவனுடைய அடையாளம் இது கிடையாது. இதுக்கப்புறம் வெளியில் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். ஜெயிலேருந்து ஜெயிலுங்கிறது வந்து இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஏரியா தான் இல்லையா. இந்தியா இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக ஜெயிலாக கட்டி வச்சுருக்காங்க கிடையாது. அங்கங்கே வந்து இருக்கிற கைதிக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கைதி ஜெயிலை விட்டு வெளியில் வந்தால் தான் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லவர்களை பார்க்க முடியும். வாழ்க்கைனா என்னங்கிற, சுதந்திரம்னா என்னங்கிறத பார்க்க முடியும். ஜெயிலில் இருக்க வரைக்கும் அவருக்கு சுதந்திரம் கிடையாது. அவர் நினச்ச மாதிரி வந்து எங்கேயும் போயிட முடியாது, நினச்ச விஷயங்கள்லாம் செஞ்சிட முடியாது. பட் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு வந்து கட்டுண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது, நம்ம என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்மளால் என்ன கட்டுப்படுத்த முடியும்? கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கே இடுப்பு வலி எடுத்துக்குது இல்லையா. நம்ம உடல் தான், நம்ம சரீரம் தான், கட்டுப்படுத்தலாமே, முடியுமா? முடியாது. ஒன்றுக்கு வந்தால் என்ன பண்ண முடியும்? ஓடியே ஆகணும். இப்போல்லாம் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக பாத்ரூம் 2-3 இருக்கணும். நம்மக்கிட்டேருந்து வர்றது தானே, கட்டுப்படுத்தலாமா? முடியுமா? இப்போ எப்படி நாம் வந்து
சிந்திக்க முடியும். இதுதான் என்னோட நிலைமை, இதுதான் என்னோட இப்போ இருக்க நான் இந்த சரீரம், நான் இந்த ஊர், நான் இந்த பேர் அப்படின்னு எப்படி ஒரு ஜெயில் கைதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு 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 கைதி மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஜீவனோட ஒரு நம்மளுடைய நிலைமை கிடையாது. ஜீவராசியோடைய நிலைமை ஜீவரே ஸ்வரூபஹோய் கிருஷ்ணரே நித்தியதாஸ். கிருஷ்ணரோட நித்தியமான தாசன். வைகுண்டம் இருக்குது, கோலோக விருந்தாவனம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துக்காலயம், துக்கம் கிடையாது. வைகுண்டம் எப்போவுமே நித்தியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். அங்கே போகிற வரைக்கும் நம்ம இந்த ஜெயில் கைதி மாதிரி தான். இந்த ஜெயிலுக்குள்ளே யார் வந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுக்கு ஜெயிலில் போடுறாங்க? முதல்ல எதுக்கு ஜெயிலில் போடுறாங்க? நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக, நம்மளை திருத்துறதுக்காக. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா எவ்வளோ பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். நாம் அப்படி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி தான் நம்ம பிளான் பண்ணுறோம். நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சணங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. எப்படி இங்கே சந்தோஷமாக இருக்கலாம், என்ன பண்ண சந்தோஷமாக இருக்கலாம், மேலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். எனக்கு இடுப்பு வலி இருக்குது, இந்த இடுப்பு வலி சரி பண்ணிட்டா என்னால் சந்தோஷமாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லைப்பா. எனக்கு தலைவலி இருக்குது, இந்த தலைவலி சரி பண்ணிட்டுனா எனக்கு பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். கொஞ்சோண்டு கடன் இருக்குது, இந்த கடத்தை முடிச்சுட்டுனா நான் சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் நான் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டுனா சந்தோஷமாக இருக்கலாம். இப்படியே மாற்றி மாற்றி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் பண்ணுனா பிரச்சனையே இல்லைன்னு பிளான் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணவங்க விட்டுட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லைன்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு விதமான துன்பத்தில் மாட்டின்னு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்மையிலேயே பிரச்சனை கிடையாது. ஜெயிலு கைது கேட்கும் போது 80 அப்படின்னா உடனே அந்த மாதிரி நம்மளோட உணர்வு இருக்கவே கூடாது. நான் ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. நம்ம கிருஷ்ணரோட நித்தியமான சேவகர்கள். எப்போ நம்மளோட சரியான நிலைக்கு நம்ம உணர்வுக்கு வரமோ அப்போ தான் நம்மளால் ஒன்றவே முடியும். ஜெயிலேருந்து எப்போ விடுதலை கொடுப்பாங்க உங்களுக்கு? தண்டனை காலம் முடிஞ்ச உடனே. தண்டனை காலம் எதுக்காக தண்டனை அந்த பர்டிகுலர் நாள் கொடுக்குறாங்க? நம்மளை திருத்துறதுக்காக. ஓகே சார், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நான் ஒழுங்காக நடந்துக்குவேன் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிலில் ஒரு கைதி மாதிரி தான் செயல்பட்டோம். எப்போ நம்ம நம்மளுடைய தவறை புரிஞ்சு எப்போ நம்ம உணர்ந்து செயல்படுறோமோ அப்போது சில சமயங்களில் நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த மாதிரி நாளில் விடுதலை கொடுப்பாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இவர் நல்லா இப்போது தவறு பண்ணினார், ஆனால் இப்போ புரிஞ்சு இப்போ தன்னோட குடும்பத்தோடு போய் ஒழுங்காக வாழ நினைக்கிறார், தன்னோட தவறை புரிஞ்சிட்டார். அதனால் இவருக்கு இப்போது தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், இவருக்கு சுதந்திர தின நாள் அன்னைக்கு இவருக்கு விடுதலை அப்படின்னு அறிவிப்பாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் அந்த மாதிரி அறிவித்து விடுபடுற கைதிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஏதோ ஒரு சில பேர் தான். அதே போல தான் நம்ம இங்கே உட்காந்துன்னு இருக்கோம். இந்த வேலூரில் மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க? 10,000 பேர். இங்கே வேலூர் சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேலூரில் மட்டும் எத்தனை பேர் வந்துருக்கீங்க? ஒரு கைதி கூட இல்லை. இப்போ பாருங்க, ரொம்ப ரேரு, ரொம்ப 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 ரேரு இதிலிருந்து விடுபடுறது. தன்னை திருத்திக்கிட்டு சரியாக முறையாக நம்ம வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 குறுகிய அளவு தான். அந்த விதமான ஜீவாத்மாக்களை மட்டும்தான் விடுதலை கொடுக்குறாங்க.
அவங்க மட்டும்தான் சுதந்திரமாக ஆனந்தமாக வெளியில் வர முடியும். இல்லைன்னா எல்லோரும் ஜெயிலுக்குள்ளே புனனப்பி மரணம், மரணப்பி புனனம், பிறக்கிறது இறக்கிறது, இதுக்கு மத்தியில் சில செயல்களை செஞ்சுட்டு இதையே திரும்ப திரும்ப பண்ணின்னு இருப்போம். மென்னதையே திரும்ப திரும்ப மென்னுன்னு இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை ஜஸ்ட்டு ஒரு ஜீவனோடைய செயல்பாடுகள் கிடையாது. அதனால் நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சரீரம் இருக்க வரைக்கும், இந்த ஜெயிலில் இருக்க வரைக்கும் இந்த சரீரம் கிடையாது. திரும்ப நமக்கு வேறு சரீரம் கொடுத்தாலும் 84 லட்சம் ஜீவராசி இதில் நம்ம எங்கே போனாலும், எந்த ஜீவராசி எந்த உடலுக்கு போனாலும் துன்பம் இருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க, நம்ம பார்க்குறோம், நம்ம காதால் கேட்குறோம், கண்ணாலேயும் பார்க்குறோம். பல கோடி வச்சுருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களா? அது இருந்தால் மட்டும் எனக்கு மட்டும் எப்படி சந்தோஷம் வந்துடும்? இந்த கேள்வி கூட நம்மக்கிட்ட இப்போ வர்றது கிடையாது. இல்லை, கொஞ்சம் காசு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், காசு இருந்தால் பிரச்சனையே இல்லை, உடல் வலிமையாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உடல் வலிமை பயங்கரமாக உடல் கட்டுலாம் 6 பேக்கு 7 பேக்கு வச்சுருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தா மட்டும் சந்தோஷம் கிடச்சிருன்னா அப்புறம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களும் ஆனந்தமாக இருக்கணுமே, சந்தோஷமாக இருக்கணுமே. நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு தானே அதிகமான பிரச்சனைகள், அதிகமான டென்ஷன், அதிகமான தலைவலிகள், அதிகமான துக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ நான் மட்டும் நினைக்கிறேன் அது எனக்கு இருந்தால் எனக்கு சந்தோஷம், நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! அதனால் நம்ம கர்ம வினை நமக்கு வருங்கிறது இருக்குது. அதனால் நாம் செயல்படாமல் இருக்க முடியாது. நம்மளோட கர்மா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம செயல்கள் செஞ்சுதான் ஆகணும். அது என்ன கிடைக்குதோ, என்ன இருக்கோ வருதோ அதை வச்சு நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி இந்த ஜெயிலிருந்து வெளியில் போகிறது, இதுதான் முக்கியம். நம்மளோட கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி இது மாறவே மாறாது. உடல் கூட மாறலாம், உடல் மாறினா கூட திரும்ப வரும். எல்லாத்துக்கும் வரக்கூடிய விஷயம். வயசாகிடுச்சு அதனால தான் இருக்குது. நான் கொஞ்சம் இளமையாக இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும். இளமையாக இருக்கிறவங்களுக்கு கூட இருக்குது. போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், சின்ன சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் மூட்டு வலி, கால் வலி, கை வலி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. அதனால் இங்கே இந்த ஜெயிலில் இருக்க வரைக்கும் இது எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டுருக்கும் துக்காலயம், அஷாஸ்வரம். அதனால் இதை நினச்சி நம்ம புலம்புறதை விட்டுட்டு கிருஷ்ணரோட நாமத்தை நினச்சி புலம்புனோம் அப்படின்னா, கிருஷ்ணரை நினச்சி நம்ம போனோம்னா அப்படின்னா சீக்கிரம் நமக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைச்சா மட்டும்தான் இந்த விதமான பிரச்சனைகள் நம்மளால் விடுபட முடியும். அதனால் வைஷ்ணவர்கள் நம்ம பக்தி மார்க்கத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். அன்னப்பறவை கேள்விப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அன்னப்பறவை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, பால் கொண்டுட்டு போய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலில் இருக்க பாலை மட்டும் குடித்து தண்ணியை தனியாக ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. பால் வச்சோம்னா பாலை மட்டும் குடிக்குமா, பாலில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை விட்டுருமா. எவ்வளோ புத்திசாலி! அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான ஐஸ்வர்யம் கிடைச்சாலும் சரி, எந்த விதமான துக்கம் கிடைச்சாலும் சரி, எந்த விதமான சரீரம் கிடைச்சாலும் சரி, எந்த விதமான குடும்பம் கிடைச்சாலும் சரி, எந்த விதமான பொண்டாட்டி கிடைச்சாலும் சரி, எந்த விதமான குழந்தைகள் கிடைச்சாலும் சரி, இந்த பக்தர் இதிலிருந்து எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம், அது மட்டும்தான் அவர் எடுத்துக்குவாராம். அதை மட்டும்தான் அவர் திங்க் பண்ணுவாராம்.
அதனால் ஆச்சாரியர்கள் கதை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 விதமான உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்தர் உப்பு மாதிரி இருக்கணும், ஒரு பக்தர் ஒரு கொக்கு மாதிரி இருக்கணும், ஒரு பக்தர் கோழி மாதிரி இருக்கணும். எப்படி அப்படின்னா, கோழி பார்க்கலாம், குப்பையில் தான் போய் சரிச்சு விடும் இல்லையா? என்னத்தை சரித்து தேடிக்கிட்டு இருக்கு? சரிச்சுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு எடுத்து சாப்பிடுவோம். சரிச்சுக்கிட்டே இருக்கும், சரிச்சுக்கிட்டு டக்குன்னு கொத்தி எடுத்து சாப்பிடுவோம். எல்லாம் குப்பை தானே, நாம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் குப்பை தானே. இதில் என்னத்தை போட்டு அவ்வளோ சரிச்சு விட்டு தேடிக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையா உணவுகள் இருக்கலாம், எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் பக்தர்கள் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்காததை எதுவுமே ஏற்றுக்கிறது. அந்த மாதிரி கோழி எப்படி அவ்வளோ குப்பையிலையும் சரித்து ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து சாப்பிடுது, அந்த மாதிரி ஒரு பக்தர் பகவானுக்கு கொடுக்காததை எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி உணவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, கடையிலலாம் உப்பு எங்கே வச்சுருப்பாங்க? ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. கடையை மூடினா கூட உப்பு வெளியில் தான் கிடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உப்புக்கு அவ்வளோ மதிப்பே கிடையாது இல்லையா? உப்பை யாரும் பெருசாக மதிக்கிறதே கிடையாது. ரோட்டிலே தான் கிடக்கும். மழை வந்தாலும் சரி வெளியில் தான் கிடக்கும். எவ்வளோ குப்பை அடித்தாலும் சரி வெளியில் தான் கிடக்கும். ஆனால் அதே உப்பு சமையலில் உப்பு இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? எல்லா மசாலாவையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, கடையை போட்டு பூட்டி வைக்கிறாங்க பத்திரமா. உப்பை மட்டும் வெளியில் போட்டு வச்சுருக்காங்க. பட் எல்லா உணவுக்கும் ரொம்ப முக்கியம் என்ன? உப்பு இல்லா பண்டம் என்ன ஆகும்? உப்பையில் தான் போகணும், சாப்பிட முடியாது. அப்போது உப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் மசாலாவே போடலைன்னா கூட உப்பு போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் தண்ணி ஊற்றி. ஆனால் அவ்வளோ முக்கியமான உப்புக்கு எத்தனை பேர் மரியாதை கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வைஷ்ணவர்கள், பக்தர்கள் எத்தனை பேர் மரியாதை கொடுக்குறாங்க அவங்களுக்கு? யாரும் கொடுக்கறது கிடையாது. யாராவது ஒரு சில பேர் ஹரே கிருஷ்ணான்னாலும் பெரிய விஷயம், மீது யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த பக்தர் தன்னுடைய நிலைமையை விட்டு கொடுத்துட்றாரா? கிடையாது. என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, நான் இன்னுமா உப்பு நான் உரைக்க போகிறதில்ல அப்படின்னு நினைக்குமா? கிடையாது. அதோடைய தர்மத்திலிருந்து அது என்றைக்கும் மாறுறதே கிடையாது. அதனால் ஒரு பக்தர் ஒரு உப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது. கொக்கு டிச்சில் போய் உக்காந்தா கூட அது மேலே எல்லாம் டிச் ஆகிடுமா? கருப்பாயிடுமா? கொக்கு எப்போவுமே வெண்மையாக தான் இருக்கும். அது எங்கே போய் எந்த டிச்சில் உட்காந்தாலும் சரி, எங்கே உட்காந்தாலும் அது எப்போவுமே தன்னுடைய சுய உணர்வு அது மாற்றிக்கப்படுது. அதுபோல் பக்தர்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை மத்தியில் இருந்தாலும் சரி, இல்லை பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, நல்ல உடை இல்லைனாலும் சரி, அவர்கள் எப்போவுமே தன்னுடைய சுய உணர்வில் கிருஷ்ண பக்தியில் எப்போவுமே அவர்கள் ஸ்திரமாக இருப்பாங்க. அதனால் இது மாதிரி எப்போவுமே பக்தர்கள் எப்போவுமே உற்சாகத்தோடையும் ஆனந்தத்தோடையும் பண்ண வேண்டியது இந்த கிருஷ்ண பக்தியை மட்டும்தான். வேறு எதுலையுமே கஷ்டம், எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கிருஷ்ண பக்தின்னு வரும்போது எல்லாருமே ஒன்றா கூடிடணும். இன்றைக்கி உலக நாடுகளிலே பிரச்சனைகள் இருக்குது. ரஷ்யாவில் பிரச்சனை இருக்குது, ஈரானில் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் பக்தர்கள், இந்த நாட்டில் இருக்க பக்தர்கள் அந்த நாட்டில் இருக்க பக்தர்களை உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க உதவி பண்ணுறாங்க. அதனால் பக்தர்கள் மட்டும்தான் இந்த விதமான பிரச்சனைகள்லேருந்து, இந்த உணர்வுலேருந்து வெளியில் வர முடியும். அவங்க தான் பக்தர்களாக சொல்லவும் படுது. நம்மளோட பிரச்சனைகள் இது எல்லாமே
ஒரு பக்கம் இருந்தாலும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறது நம்ம எக்காரணத்துக்கும் நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் நம்மளோட நோக்கம், நம்மளோட குறிக்கோள், நம்மளோட லட்சியம் எல்லாமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது மட்டும்தான். இந்த விதமான ஒரு உணர்வோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே எப்போவுமே உற்சாகத்தோடு செயல்படணும். உற்சாகத்தோடு செயல்பட்டு திரும்ப நம்ம இந்த உடலை விட்டதுக்கப்புறம் வைகுண்டத்தில் போய் உற்சாகமாக கிருஷ்ணரை நேருக்கு நேராக சேவை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் கேளுங்க.